ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸாஸ் கிச்சன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவும் ஈஸியாக சிம்பிளான மெத்தடில் நல்ல டேஸ்டியாக மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் 2 இன்ச் பட்டை, கூடவே 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இதில் ஒரு 15லேருந்து 20 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம வதக்கி தான் அரைக்க போகிறோம் அப்படிங்கிறதால சின்ன வெங்காயத்தை ரஃப்பாக சாப் பண்ணிகிட்டே சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே 2 இன்ச் போல் இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூடவே 7 பல் அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை எல்லாத்தையுமே அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்து 1 கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சீல் சேர்த்துக்கோங்க. இதை 1 நிமிஷம் போல் மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுடுங்க. முழுமையாக ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இது ஒரு ஓரமாக அப்படியே இருக்கட்டும். இன்றைக்கி மட்டன் குழம்பு குக்கரில் தான் பண்ண போகிறோம். குக்கரில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் போல் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்து இதில் ஒரு 15 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் கூட பயன்படுத்திக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. அடுத்து இதில் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பெரிய தக்காளி சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரணும், அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த தக்காளி கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ சீக்கிரமாகவே தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். இப்போ தக்காளி நல்லா குழைவாகவே வெந்துருச்சு. அடுத்து இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன் சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை மீடியமில் வச்சுட்டு இதை ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த மசாலாவோட ராஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு. அடுத்து இதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரையே அலசிட்டு அந்த தண்ணியவே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை மீடியமில் வச்சுட்டு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 6 விசில் விட்டு எடுத்திருக்கேன். விசில் செட்டில் ஆனதுக்கப்புறமா ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். பார்க்கும்போதே மட்டன் குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். கடைசியாக இதில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், மணக்க மணக்க மட்டன் குழம்பு சூப்பராக நல்ல டேஸ்டியாக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.